Hi friends, welcome to Twitter Joes. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணி எப்படி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை C++ ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு C++ அப்படிங்கிறதுனால ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து டேட்டா அப்படிங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் டேட்டா. இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும், ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்டீஜர் டைப்பில் ஆர் அப்படிங்கிற வேரியபிள், இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஐ அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக்காக ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வாய்ட் டைப்பில் கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை கெட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வாய்ட் டைப்பில் ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் வாய்டு, கிளாஸ் நேம் டேட்டா, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு cout யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் ரியல் பார்ட். ரியல் பார்ட் கெட் பண்ணுறதுக்காக cin யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டோடைய வேல்யூவை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக cin யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை கெட் பண்ணியாச்சு. அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் வாய்டு, கிளாஸ் நேம் டேட்டா, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா இமேஜினரி வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு அந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் நமக்கு அந்த ப்ளஸ் டிஸ்பிளே ஆகக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைனஸ் சைன் பிரிண்ட் ஆகும். இப்போ அதுக்காக ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் யூஸ் பண்ணி ஐ அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். கிரேட்டர் தென் 0வாக தான் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ். cout யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்லாஷ் அண்ட் நியூ லைனுக்காக ஃபஸ்ட்டு ஆர் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐ அப்படிங்கிற வேரியபிள் இருக்க இமேஜினரி பார்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்மளுக்கு ஐ அப்படிங்கிற லெட்டர் பிரிண்ட் ஆகணும். அதனால் டபுள் கோட்ஸில் ஐ அப்படிங்கிற லெட்டர் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். எல்ஸ் இஃப் ஐயில் இருக்க வேல்யூ லெஸ் தென் 0வா நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன். நெகட்டிவாக இருந்தால் நம்ம அந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் பிரிண்ட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் சைன் பிரிண்ட் ஆகிடும். cout ஸ்லாஷ் அண்ட் நியூ லைனுக்காக ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இமேஜினரி பார்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஐ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐ அப்படிங்கிற லெட்டரை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு O1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். O2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபைனலாக O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து O1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு O2 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கெட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம O1 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்கேன். O2 அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு மல்டிப்ளை ஆகணும். இப்போ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ண போகிறோம். இப்போ ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறேன். ரிட்டன் டைப் ஆப்ஜெக்ட் நம்ம ரிட்டன் பண்ணுறதுனால கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன் டேட்டா. அடுத்தது ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும். கீவேர்டு கொடுத்துக்கிறேன். அடுத்தது எந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேட்டர் கொடுக்கணும். நான் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். நமக்கு ஆப்ஜெக்டாக வர வேல்யூவை டேட்டா அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஓவர்லோட் பண்ணுற ஃபங்க்ஷனை கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் டேட்டா, கிளாஸ் நேம் டேட்டா, ஃபங்க்ஷன் நேம் ஆப்ரேட்டர்,
ஆப்ரேட்டர் நேம் கொடுத்துக்கிறேன் மல்டிப்ளிகேஷன். ஆர்குமெண்ட்டாக வர ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயும் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.